அரசு இலவசமாக போடுற HPV வேக்சின் முக்கியமானதா இல்லையா? வணக்கம், நான் மருத்துவர் யாழினி, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் சைக்கோதெரபிஸ்ட். நான் 8ஆம் வகுப்பு கிராமத்தில் இருக்கிற ஒரு அரசு நடுநிலைப் பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பற்றின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதோட தொடர்ச்சியாக நாப்கின் தயாரித்தல் பயிற்சி அளிக்கப்பட்டது. மாதவிடாய் நேரங்களில் துணி பயன்படுத்துறதுனால தான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக வருதுன்றதுனாலையும், நாப்கின் யூஸ் பண்ணுறதுனா அதோட வாய்ப்புகள் குறையுன்றதுனாலே எங்களுக்கு அந்த பயிற்சி அளிக்கப்பட்டது. அதோட தொடர்ச்சியாக தான் அரசுக்கு மக்கள் மீது உள்ள அதீத அக்கறையால் HPV வேக்சினேஷன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் மார்பக புற்றுநோய்க்கு அப்புறமா அதிக அளவில் பாதிக்கப்படுற ஒரு புற்றுநோய் தான் செர்விக்கல் கேன்சர். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதாக சொல்லப்படுறது தான் இந்த HPV வேக்சின். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் 9லேருந்து 26 வயதுடைய பெண்களுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏற்கனவே இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வேக்சின் தீர்வாக இருக்காது. இந்த வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா ஃபீவர், ஸ்வெல்லிங், பெயின் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. HPV வேக்சின் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னா, ப்ரெக்னென்ட் உமன் கண்டிப்பாக இந்த வேக்சின்ஸை எடுத்துக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி வேக்சின்ஸ் போட்டு அதிகமான அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆனவங்க இந்த வேக்சின் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க. ஹை ஃபீவரால் இல்லைனா ஒரு க்ரானிக் டிசீஸால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களோட டாக்டரோட கன்சல்டேஷன் வாங்கிட்டு இந்த வேக்சின்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது இல்லாமல் குல்லியன் பேர் சிண்ட்ரோம்ன்ற டிசீஸால் நீங்கள் பாஸ்டில் அஃபெக்ட் ஆகியிருந்தீங்கன்னா, வேக்சின்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கணும். சில நேரங்களில் அதீத மருத்துவ அறிவும் மெடிக்கல் அவேர்னஸும் ஆபத்தானது தான். அரசுக்கு ஒரு கோரிக்கை என்னன்னா, நீங்கள் மாணவிகளுக்கு இந்த வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை பார்த்து இந்த வேக்சின் போடுறது சிறந்தது. இது தேவையில்லாத அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இருந்தே தடுப்பூசிக்கு ஆதரவானவர்கள் ஒரு பக்கமோ எதிரானவர் ஒரு பக்கமோ இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஹோமியோபதி டாக்டராக நானும் தடுப்பூசிக்கு எதிரானவர் தான். ஒத்தது ஒத்ததை குணமாக்கும். நன்றி.